நம்மை சபையாய் ஒரு குடும்பங்களாய் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. அறிவிப்புகள்: நாளை தினத்தில் காலை வேளையில பெண்கள் ஜெபம் உண்டு, மாலை வேளையில வாலிபர் ஜெபம் உண்டு, பிராக்டிஸ் எல்லாமே உண்டு. பிள்ளைகளை அனுப்பி கொடுங்கள், பெண்கள் வந்து பங்கு கொடுங்கள். கர்த்தருடைய கிருபை கொடுக்க வேண்டும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறபடியினால திருவிருந்து ஆராதனை உண்டு. ஆகியான விசுவாச மக்கள் அத்தனை பேரும் வந்து கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பங்கெடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவியில் நாம் திரும்ப போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை முடிந்த பிறகு கடைசி ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நம்முடைய தலைமை போதுகிறையா பொறுப்பெடுத்துக் கொண்டு நடத்துவார். இப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் கொண்டு வரும்படியாக சகோதரி சுகந்தி டேவிட் அவங்க அன்போடு கூட அழைக்கிறேன். ஜெபத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மேன்மையான ஆசீர்வாதங்களினால கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஒரு நிமிடம் நினைச்சிருக்கலாம். இங்கே பரலோகத்திற்காக ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தில் ஆராதனைகளில் தந்தனைக்காக உங்களுக்கு நன்றி இயேசப்பா. எத்தனைங்களோட கடந்த வாரம் சொல்லிச்சிருக்கீங்க தகப்பனே, விசுவதிகளும் இமட்டுமா எங்கள் ஆராதனையின் ஆசீர்வதிக்கு தந்தீங்க இயேசப்பா. உங்களுக்கு நன்றி. தியானிக்கிற வார்த்தைகளிலும் கர்த்தரே செய்யப்பா. எங்களை வேலையாக்கி காட்டுகிறோம். தொடர்ந்து நீ மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எல்லாருமே எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை எல்லாருமே வாசிக்க போகிறோம். வாசிக்கிறதுல எல்லாருமே சத்தமாக நம்ம வாசிக்க போகிறோம். ஏன் சொன்னால் இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதனால் எல்லாருக்கும் பைபிள் படிக்க தெரியும் நினைக்கிறேன். வாசிக்கலாம். எல்லாரும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஏசாயா தீர்க்கதரிசி
ஆட்சியை பார்க்கிறேன் என்றார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கிறதே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அது வரைக்கும் மற்றவங்களையே பார்த்துட்டு இருந்த அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இப்பதான் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை பார்க்கிறாரு. அது வரைக்கும் யார் யாரையோ பார்த்துட்டு இருந்த அந்த மனுஷனுடைய கண்கள் இன்னைக்கு நேராக யாரை பார்க்குது, ஆண்டவரை பார்க்குது. அதனால்தான் கீழே உள்ள வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது 5ஆம் வசனத்தின் கடைசியில சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே
அர்ப்பணித்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, அனுப்பப்பட்டவங்களை எத்தனையோ பேர், ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர், பிரித்தெடுக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர், தரிசனம் பெற்றவங்க எத்தனையோ பேர், எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. இப்ப கேட்கிற ஆண்டவர், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்னு சொல்லி, யார் நமது காரியமாய். இந்த முதல் வசனத்துல முதல் வார்த்தை சொல்றாரு, யார் என் காரியமாய், நான் யாரை அனுப்புவேன், நமது காரியமாய். அப்ப நமது காரியமாய் எல்லாரும் சேர்ந்து அவரோட என்ன செய்யறாங்க, சேர்த்துதான் சொல்றாரு. அவருடைய காரியமாக யார் போக முடியும்? இன்றைக்கு நிறைய பேர் பாவத்திலும் சாபத்திலும் அழிவிலும் போய்கொண்டே இருக்காங்க. தேசத்தை போர்வை மக்கள் சூழ்ந்திருக்கிறது. எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டே இருக்காங்க. ஆண்டுடைய வழிகள் ரொம்ப பக்கமா இருக்குது. நமக்கு வாரம் இருக்குது. ஆண்டவரே என்ன அனுப்புங்க ஆண்டவரே, நான் போறேன்னு சொல்லி கேட்குமா? நம்ம ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். அருமையான ஒரு ஆழ்ந்த ஒரு காரியம். வாசிக்க கேட்ட இவர்கள் பிரசங்கத்திற்கு எடுத்துக்கொண்ட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்க. சரி, இதை படிக்கின்ற பொழுது டக்குன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. உங்க யாருக்கா ஞாபகம் வந்துச்சா? ஆண்டவர் உயரவும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்க கண்டே அவருடைய வஸ்திர தொங்கலால் எது நிறைந்திருந்தது? தேவாலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய தேவாலயம் அது எப்பேற்பட்டது, எப்படிப்பட்டது சொல்லி அவர்கள் கரெக்டாக சொல்லிட்டார். பெரிய தேவன் அவர் உட்கார்ந்துருக்க சிங்காசனம் அவ்வளோ உயரம், உட்டியிலிருந்து பாதப்படி வரைக்கும் அவ்வளோ உயரம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. அவர் போட்டிருந்த வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தை நடுவில். அப்போ வஸ்திரத்தின் தொங்கல் மாத்திரம், அடிபாகம் மாத்திரம் தேவாலயத்தை என்ன பண்ணிருச்சு? விரைந்து காண்பித்தது. தேவாலயம் எப்படின்னா, வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். அதுதான் தேவாலயத்தினுடைய அளவே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது புதிய வானம் புதிய பூமியெல்லாம் கர்த்தர் உண்டாக்கின பின்பு அந்த புதிய வானத்தில் வந்து தேவாலயமே இல்லையா? இப்போ வாசிக்கிற வசனம் அதிலே, அதாவது புதிய வானம் புதிய பூமியில தேவாலயத்தை நான் அதான் எல்லாம் தேடி பார்த்துருக்கலாம். தேவாலயத்தை தவிர மீதி எல்லாம் இருக்குது. தேவாலயமே இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும், ஆமா, தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் அந்த புதிய வானம் அந்த புதிய பூமிக்கு அவங்க தான் தேவாலயம். அதனுடைய அளவு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 12,000 சாரி, கிட்டத்தட்ட 1500 மைல் கணக்குக்கு வரும்னு நினைக்கிறாரு. அது நம்ம அப்போ பிரசங்கம் பண்ணப்போ நான் சொன்னேன் கரெக்டாக. அவ்வளவு மைல் நீளம், அவ்வளவு மைல் அகலம், அவ்வளவு மைல் உயரம் அவங்களுடைய தேவாலயம். எத்தனையோ 1000 மைல், எத்தனையோ 1000 மைல் நீளம், எத்தனையோ 1000 மைல் அகலம், எத்தனையோ 1000 மைல் உயரம். இப்போ அந்த ஆலயத்தினுடைய அந்த ஆலயமே அதனுடைய அடிப்பாகம் வஸ்திர தொங்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவருடைய வஸ்திர தொங்கல் அவ்வளவு பெருசு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெருசு. ஆனா
இதுல ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. யாருன்னா 18 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. கையை தட்டி கட்டுற சொல்லிருக்கேன். நிறைய பேர் கையை கட்டுறது புரியல நினைக்கிறேன். அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அந்த தேவாலயத்தையே நினைச்சு வச்சான். அவ்வளவு வஸ்திரத்தின் தொங்கலை இங்க பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவங்க தொட்டு பார்த்தாங்க. அவளுக்கு உடனே சொல்ல அப்படி இந்த சப்ஜெக்ட்ல அவ்வளவு ஆழமான காரியங்கள் பதிஞ்சிருக்கு. அதை பேசணும்னா சுகத்தை சொன்னது போல ஒரு அரை மணி நேரத்தில் பேசி முடிச்சுக்க முடியாது. அது பெரிய காரியம். ஆக அந்த உன்னத தெய்வன், உயர்வான தெய்வன் இந்த நாளை கேட்ட சத்தியத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மையும் உயர்த்துவாராக, நம்மையும் பலப்படுத்துவாராக. அதுலையா கண்களை தெரிவிக்கலாம். அன்பினாலே நல்ல வார்த்தைகளை இந்த நாளிலே எங்களுக்கு ஆழமான காரியங்கள் போதித்தபடினாலே நமக்கு நன்றி. தொடர்ந்து காத்துக்கொள் இது கொடுத்த வாழ்க்கை கொடுத்ததை ஆசீர்வதி இந்த கேள்விகளை ஒப்பு கொடுக்கிற வழி நடக்கும் நீர் பாதுகாத்துக்கொள். இப்படி நாம் பார்த்தோம். அந்த மக்களுக்காக நன்றி. பத்திரமாய் அவர்கள் விடுவி சேர உங்களுக்கு நன்றி செலுத்த துணி செலுத்த கத்தனை உதவி செய்யும். எல்லா துணிகிற மொழி உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். எங்கள் ஜீவனோடு நல்லதாகும். ஆமாம். நம்முடைய கர்த்தராகும் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷமும் பாதுகாப்பும் வழிநடத்தும் அன்பும் அரவணைக்கும் நம்மடையோடும் சகல பரிசுத்தவான்களும் விசேஷமாக செய்து கொண்ட அறிஞானோடும் குடும்பத்தில் மக்களோடு இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி கற்றிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் பரவாயில்லை. ஆமென்.